எங்குமே உண்ணாத இறைவன், உண்ணாது உறங்காது இருந்த சிவன் நான் சாப்பாடை ஏத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு அதுதான் சுவாமிகிட்ட ஒரு பெரிய அறிவு. சுவாமி பேசு, நிறுத்துப்பா, செய்யாதேன்னு சொல்லலாம். என்ன பண்றான் தெரியுமா? அந்த மாங்காய் வடுவை எடுத்து நல்ல வாயில வச்சு சத்தம் வரும், டக்குன்னு சத்தம் வரும். மாவடு விடேல் விடேல் என்று சத்தம் வந்துதான். அந்த 2 மாவடுவை எடுத்து பெருமான் வாயினால் கடிச்சான். இந்த சத்தம் அறிவாட்டாருக்கு கேட்டது. ஆகா, என்னுடைய மாவடுவை பெருமான் ஏற்றுக்கொண்டாரே, அப்ப அறிவாட்டாயராயர் பயப்படாதப்பா, கீழே விழுந்தாலும் அது எச்சிலானாலும் ஒரு சிவனடியார் கொண்டு வந்ததை நான் சிவன் ஏற்றுக்கொள்ளுவேன் என்று சொன்ன ஒரே கடவுள் சிவபெருமானை தவிர வேற யாரும் கிடையாது. அதனாலதான் சக்கர பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம் வச்சு படைச்ச சிவகோசரியார நீ ஓரமா நில்லுன்னு சொல்லிட்டு பன்றி இறைச்சி படைத்த நம்முடைய தின்னனாரை கண்ணப்பராக ஆக்கிய கடவுள் நம்முடைய சிவன்.